நல்லொழுக்கம் என்ன ஆசீர்வாதம்? நல்ல ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க. ஒழுக்கம் என்பது வள்ளுவரே சொல்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் வம்பப்படுமா. உயிரை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியன்ற. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு வர்றதுலேயே என்ன கிடையாது? ஒழுக்கம் கிடையாது. தேவ பிள்ளைக்கு சபையில் வர்றதுல என்ன இருக்கணும்? ஒரு ஒழுக்கம் இருக்கணும். 10 மணியா 18 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. கத்திருக்க கஷ்டமாக இருக்குதுல்ல பின்பற்றுறதுக்கு. எங்கே பாஸ்டர் காலைல கறி எடுக்கிறதா, சமைக்கிறதா, பிள்ளைகளை குளிக்க வைக்கிறதா, டைமே போத மாட்டேங்குது. காலைல எனக்கு கூட வருத்தம் தான், டைமே பற்ற மாட்டேங்குது. காலைல எழுந்ததுலேருந்து அப்படியே சுற்றிட்டே இருக்கிறோம், இந்த வேலை அந்த வேலை செஞ்சுனே இருக்கணும். இன்னைக்கு ஆமேன். சீக்கிரமாக எழுந்துங்க. அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி தம்பிக்கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன், டேய் சீக்கிரமாக எழுந்துக்கடா. 3 மணிக்கு எழுந்துக்கிறவன் முனிவன்டா, 4 மணிக்கு எழுந்துக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்துக்கிறவன் அறிவாளி, 6 மணிக்கு எழுந்துக்கிறவன் மனுஷன், 7 மணிக்கு எழுந்துக்கிறவன் எருமடா. இதெல்லாம் உலகத்தில் சொல்லி கொடுத்தாங்க. ஆமேன். படிக்கும் போது சொல்லி கொடுத்தாங்க வாத்தியாருங்க. கத்திருக்க அப்போ எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? வேணா பிரதர், நீ முனிவன் ஆகல. இந்த சொல்ல 16 பேரில் 2வது இல்லாத இருக்குது. கல்வி அறிவு. அறிவாக இருந்தால் போதும். எனக்கு எத்தனை மணிக்கு எழுந்தால் போதும்? 5 மணிக்கு எழுந்தாலே போதும். அறிவுகளும் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? மனுஷராகிற எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? இதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த பனிக்கும் இந்த குளிருக்கும் இதுதான் நல்லா இருக்குது. 8 மணி வரலும், சிலர்லாம் 10 மணி வரலும், ஒரு சிலர் 11:30 மணி வரலும். இன்றைக்கி இருக்கிற பொல்லாத காலம் இந்த செல்ஃபோன் வந்தது. ராத்திரி தூக்கம் வர வரைக்கும் தூக்கம் வரல. கேட்டால் செல்ஃபோன் பார்த்தா எப்படியா தூக்கம் வரும் உனக்கு? தூக்கம் வரும்போது செல்ஃபோனை தூக்கி என்ன பண்ணு? தூர வை, தூங்கிப்பார். காலைல வேலையாக என்ன பண்ணலாம்? எழுந்திருக்கலாம்.